சார், திமுக கூட்டணியில் இருக்கீங்க. தாவேக்காவுக்கும் தாவேக்க அரசுக்கும் நீங்க ஆதரவா பேசுறீங்க. தாவேக்கா பக்கம் உங்க கார்த்திகை சூரியன் எடுத்துக்கலாமா எப்படி சார்? நல்லது நடந்தால் நல்லதை வரவேற்பேன், அல்லது நடந்தால் எதிர்ப்பேன். இதுதான் வைகோ. வெள்ளை அறிக்கை எப்படி பார்க்கிறீங்க? வெள்ளை அறிக்கை வெள்ளையா இருக்கு. 2 எம்எல்ஏக்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் இடைத்தேர்தல். யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல இயலாது. இதே திமுக கூட்டணி கூட தான் பயணம் பண்ண போறீங்களா? இல்ல இளம் கட்சியா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட புது பாய்ச்சலோட நீங்க மூத்த தலைவரா கலந்து இருக்க போறீங்களா? திமுக கூட்டணியில் எப்படி இருக்கீங்களா சார்? இந்த அரசு அமைந்ததிலிருந்து கமிஷன் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. அது ஒரு மக்களுக்கு மனதை குளிர்விக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நிர்வாகம். கமிஷன், கரப்ஷன் என்ற சொற்களுக்கு இடமில்லாமல் யோசப் விஜய் அவர்களின் அரசு இயங்குகிறது என்பது என்னுடைய கருத்து. 2 எம்எல்ஏக்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் இடைத்தேர்தல். அப்படியெல்லாம் ஒரு யூகங்களை அப்படி நீங்க தான் பேசுறீங்க. உங்களை மாதிரி பல பேர் பத்திரிகைகள்ல இந்த ராத்திரி வாதங்கள் இருக்கே கச்சேரி, அதுல கடுமையா பேசுறாங்க. அவங்களா கற்பனை பண்ணி ஏதோ பேசுறாங்க. யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல இயலாது. அது பற்றி இப்பொழுது எதுவும் சொல்வதற்கு என்னால் எதுவும் இப்பொழுது சொல்ல இயலாது. சீர்காழியில நீங்க ஓன் சின்னத்துல முதல்ல ட்ரை பண்ணீங்க. இப்போ அது அதிலேயே நின்றுக்கலாமான்னு தோணுதா சார்? மனசுல தோன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற 6 இடைத்தேர்தல் 6 தொகுதிக்கு வரப்போகுது. இதே திமுக கூட்டணி கூட தான் பயணம் பண்ண போறீங்களா? இல்ல இளம் கட்சியா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட புது பாய்ச்சலோட நீங்க மூத்த தலைவரா கலந்து இருக்க போறீங்களா? பொதுக்குழு சகல கோணத்திலும் இது பற்றி கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அங்கு என்ன நிலைப்பாடு என்பது அங்குதான் முடிவு தெரியும். நேற்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கை எப்படி பார்க்கிறீங்க? உங்களோட அனுபவத்துக்கு பல வெள்ளை அறிக்கைகளை பார்த்திருக்கீங்க. வெள்ளை அறிக்கை வெள்ளையா இருக்கு. இந்த முதலமைச்சருடைய செயல்பாடுகள் 1 to 1 மீட் பண்ணிருக்கீங்க. கம்பேரிட்டிவா என்ன சொல்ல முடியும்? எளிமையாக இருக்கிறார், இயல்பாக இருக்கிறார், வெளிப்படை தன்மையோடு இருக்கிறார். சார், திமுக கூட்டணியில் இருக்கீங்க. தாவேக்காவுக்கும் தாவேக்க அரசுக்கும் நீங்க ஆதரவா பேசுறீங்க. தாவேக்கா பக்கம் உங்க கார்த்திகை சூரியன் எடுத்துக்கலாமா எப்படி சார்? நல்லது நடந்தால் நல்லதை வரவேற்பேன், அல்லது நடந்தால் எதிர்ப்பேன். இதுதான் வைகோ. ஆமா, அவர் நல்ல முறையில் நான் சொன்னதை மிக நல்ல முறையில் உற்று கவனித்து கேட்டுக்கொண்டார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர் இதற்கு அனுமதி தரமாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. திமுக கூட்டணியில் எப்படி இருக்கீங்களா சார்?